ஜனவரி 1 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. குமாரனும் உயிர்த்தெழுந்தார். இன்றைய வேதாகம பகுதி பிரசங்கி 1 வசனங்கள் 1 முதல் 11 வரை. தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். மாயை மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது. தான் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் தீவிரிக்கிறது. காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்துக்கே திரும்பவும் வரும். எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதினால் கண் திருப்தியாகிறதில்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும். சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. இதை பார், இது நூதனம் என்று சொல்லப்படத்தக்க காரியம் ஒன்றுண்டோ? அது நமக்கு முன்னுள்ள பூர்வ காலங்களிலும் இருந்ததே. முன் இருந்தவைகளைப் பற்றி ஞாபகம் இல்லை, அப்படியே பின்வரும் காரியங்களைப் பற்றியும் இனிமேல் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இராது. குறிப்பு வசனம்: சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது. பிரசங்கி 1:5. எர்னஸ்ட் ஹெமிங்வேயின் தி சன் ஆல்சோ ரைசஸ் எனும் முதல் முழு நீள நாவல் தங்களுடைய வாழ்நாளில் முதலாம் உலகப் போரை சந்தித்த மற்றும் கடுமையான குடிப்பழக்கத்திற்கு ஆளான நண்பர்களை பற்றி விவரிக்கிறது. அவர்களின் காலத்தில் நடந்த போரின் பேரழிவுகளையும் மனதளவிலும் உடலளவிலும் பெற்ற காயங்களின் வடுக்களையும் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் மறக்க எண்ணி விருந்துகள், சாகச நிகழ்வுகள் மற்றும் தூக்கம் ஆகியவற்றின் மூலம் நேரத்தை செலவழிப்பவர்கள். மனதாலும் உடலாலும் ஏற்பட்ட வலியை மறக்கடிப்பதற்கு மதுபானம் எப்போதும் அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் மகிழ்ச்சி மட்டும் அவர்களில் ஒருவரிடத்திலும் இல்லை. ஹெமிங்வேயின் தி சன் ஆல்சோ ரைசஸ் என்ற புத்தகத்திற்கான தலைப்பு பிரசங்கி புத்தகத்தின் பக்கங்களிலிருந்து வந்தது. பிரசங்கி புத்தகத்தில் சாலமோன் ராஜா தன்னை பிரசங்கி என்று குறிப்பிடுகிறார். மாயை மாயை, எல்லாம் மாயை என்று அவர் சொல்லி மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன என்று கேட்கிறார். மேலும் சாலமோன் சூரியன் எவ்வாறு உதயமாகிறது மற்றும் மறைகிறது என்பதையும், காற்று அங்குமிங்குமாக எவ்வாறு வீசுகிறது என்பதையும், ஆறுகள் எவ்வாறு முடிவில்லாமல் ஒருபோதும் திருப்தி அடையாத கடலில் பாய்கின்றன என்பதையும் கவனிக்கிறார். ஆனால் இறுதியில் எல்லாம் மறந்து போய்விடுகிறது. ஹெமிங்வே மற்றும் பிரசங்கி இருவரும் இப்படிப்பட்ட போலியான வாழ்க்கைக்காக மட்டும் வாழ்வதன் அப்பட்டமான பயனற்ற தன்மையை நமக்கு முன்வைக்கின்றார்கள். இருப்பினும் சாலமோன் தனது புத்தகத்தில் நிரந்தரமான மெய்யான நம்பிக்கை என்று ஒன்று இருக்கிறது என்று தெய்வீகத்தின் பிரகாசமான குறிப்புகளை விதைக்கிறார். பிரசங்கி நாம் இருக்கும் நிலையை மாத்திரமில்லாமல் தேவன் யார் என்பதையும் நமக்கு அறிவிக்கிறார். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று தம்முடைய நம்பிக்கையின் அஸ்திபாரமாய் சாலமோன் தேவனை அடையாளப்படுத்துகிறார். ஏனென்றால் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். இந்த புத்தாண்டை தொடங்கும் போது கடவுளை தவிர நாம் முடிவில்லாத, ஒருபோதும் திருப்தி அடையாத கடலில் தத்தளிக்கிறோம் என்பதை நினைவில் கொள்வோம். அவருடைய உயிர்த்தெழுந்த குமாரனாகிய இயேசுவின் மூலம் நாம் நம்முடைய வாழ்வில் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கண்டறிகிறோம். உங்கள் நேரத்தை எது ஆக்கிரமிக்கிறது?
அதன் அர்த்தம் என்ன? துவங்கியிருக்கும் புது வருடத்தில் கர்த்தராகிய இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்யலாம்? அன்பான தகப்பனே, உம்மில் நான் நிறைவாகுதலை அடைய எனக்கு உதவி செய்யும். ஆமென்.